அளவிலான சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் பாராட்டி ஊக்கத்தொகை வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இந்து மக்கள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் லயன் காஞ்சி டாக்டர் கே. முத்து அவர்கள் காந்தி ரோட்டில் உள்ள தனது மாநில அலுவலகத்திற்கு வருகை தந்த கேரள மாநிலம் கொச்சினில் மே 5ஆம் தேதி நடைபெற்ற தேசிய அளவிலான 13 மாநிலங்கள் கலந்து கொண்ட சிலம்பம் போட்டியில் தமிழ்நாடு சார்பில் போட்டியிட்டு தங்கம் மற்றும் வெள்ளி வென்ற காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாணவர்களை பாராட்டி சால்வை அணிவித்து ஊக்கத்தொகையாக ரூபாய் 6000 வழங்கினார். இதில் இந்து மக்கள் கட்சி நகர பொதுச் செயலாளர் விஷால் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் படப்பை விஷ்ணு நகரில் பிரபஞ்சம் தற்காப்பு கலை பயிற்சி கழக நிறுவனர் மற்றும் தலைமை பயிற்சியாளர், உலகளாவிய பயிற்சியாளர், சிலம்பம் கராத்தேயின் தேசிய நடுவர் சந்தனமணிக்குமார் மற்றும் சிலம்பம் பயிற்சியாளரும் தேசிய சிலம்பம் நடுவருமான நிவேதா மற்றும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மோனீஸ்வர், பரணிதரன், விஷ்ணுபிரியா, தேவதர்ஷினி, கீர்த்தனா, பொன்னி, நிதிஷ்ராஜ், நிதின், ஸ்ரீ ரித்விக், குணாலன், சந்தோஷ், தமிழரசன், தரணி, ஆஸ்வத், ஸ்ரீஜித் பிரசாத் ஆகியோர் இருந்தனர். மேலும் தங்கம், வெள்ளி பதக்கங்களை வென்று முதல் 2 இடம் பிடித்த மாணவ மாணவிகள் மலேசியாவில் ஜூன் 28ஆம் தேதி நடைபெறும் உலகளாவிய போட்டிக்கு தேர்வாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் தமிழ்நாட்டில் இருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருந்து 8 மாணவர்கள் ஜூலை 10ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை உலகளாவிய அளவில் சிங்கப்பூரில் நடைபெறும் கராத்தே சிறப்பு பயிற்சி முகாமில் கலந்து கொள்ள தேர்வாகி